நமக்கு ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், எந்த நோய் நமக்கு ஏற்பட்டிருக்கோ அதே போல் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, நம்ம நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, அதே மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுத்தியிருப்போம். அதுதான் நமக்கு நோயா வந்து அமைஞ்சிருக்கே தவிர, அந்த நோய்கள் நம்ம தான் சம்பாதிச்சோம். அது தானா வரல. நம்ம கரங்களால் தேடிக்கிட்டது தான். ஒரு மனிதருக்கு இதயங்கள்ல, அதாவது மனதில வலி இருக்குது. அதாவது இதய பகுதியில கஷ்டங்கள் இருக்குது. அந்த இதயத்தில என்னென்ன நோய் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த இடத்துல மனதளவுல வலிகள் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, நீங்க நீங்க மத்தவங்கள கஷ்டப்படுத்தினது தான், புண்படுத்தினது தான் உங்களுக்கு அதே புண்களாக, ரணமாக இங்க இருக்குதே தவிர, அது ஒண்ணும் உங்களுக்கு புதிதாக வரவழைக்கப்படல. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மத்தவங்கள வந்துட்டு புண்படுற மாரி பேசுறோம். மத்தவங்கள என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னா, கஷ்டப்படுற மாரி, அவங்களுக்கு எது பிடிக்காதோ, இப்ப என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு செயல் செய்வாரு. அந்த செயல அவர் முன்னாடியே சொல்லி காமிப்போம். அப்ப என்னன்னா, சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் முன்னாடி தான் நான் சொல்றேன், பின்னாடி சொல்லல. முன்னாடி சொல்லும்போது கஷ்டப்படுறாரு. பின்னாடி சொல்லும்போதும் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்ப ஆக மொத்தம் கஷ்டம் கஷ்டம் தான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, உண்மைய தான் சொல்றோம் அப்படிங்கிற அடிப்படையில, நான் மூஞ்சிக்கு முன்னாடி தான் சொல்றோங்கிற அடிப்படையில என்ன பண்ணலாம், அவங்க மனத நம்ம கஷ்டப்படுத்திர்றோம். அவருடைய மனது எந்த அளவுக்கு காயப்பட்டுச்சோ, அதே அளவுக்கு புண் நமக்கு வரக்கூடியதா இருக்கு. ஒரு மனிதன்ட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த குறைய நம்ம வந்துட்டு என்னன்னா, சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கான ஒரு பிரார்த்தனை தான் பண்ணணும். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் அவங்க மாறப்போறதில்ல. அதே சமயம் நம்ம சொல்லக்கூடிய தகுதிகள் இருந்தா கண்டிப்பா சொல்லலாம். நம்முடைய மனதிலேயே பல நோய்கள் இருக்கும் பொழுது, நம்ம மனதிலேயே பயங்கிற நோய் இருக்கு, பொறாமைங்கிற நோய் இருக்கும்போது என்னன்னு சொன்னா, நம்மளால அத சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு சிரமங்கள் அவங்களால ஏற்படுது அப்படிங்கும்போது, அது நம்முடைய அதாவது என்னுடைய நிலைக்கு அது என்னன்னு சொன்னா, பொறுமையா இருந்தா தான், அது ஒரு என்னுடைய மனநிலைக்கு அது பரிகாரமாக அமையும். அப்ப நம்ம யாருடைய மனதையும் என்ன பண்ணணும்னு சொன்னா, காயப்படுத்திறக்கூடாது, புண்படுத்திறக்கூடாது. எந்த வகையிலயும் நம்முடைய பேச்சாலயும் சரி, நம்முடைய சிந்தனையால எந்த வகையிலும் அவங்கள புண்படுத்திறக்கூடாது. இதுதான் என்னன்னு சொன்னா, நமக்கு மனநோயாக, இதயங்கள்ல நோயா இருக்கு. இதயங்கள் நோய் இல்ல. அந்த இதயத்திற்குள்ள அந்த மனதில நோய் இருக்கு. அந்த அந்த நோய் என்ன பயம் அப்படிங்கிற நோய். பயம் அப்படிங்கிறது பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில எய்ட்ஸ் அப்படிங்கிற நோய் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி என்னது அந்த எய்ட்ஸ்ங்கிற நோய் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து ஒரு பொய்யான என்ன சொன்னா பிரச்சாரமா அமைஞ்சிருச்சு. அதேபோல என்னன்னா, இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த நோய் வந்துரும். இந்த மாரி பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாரி எய்ட்ஸ்ங்கிற நோய் வந்துரும்லாம் சொன்னாங்க. ஆனா பிற்காலத்தில இந்த கிருமினால இந்த நோய் வருது. அது எல்லாமே பயமுறுத்தப்பட்டுச்சு. இந்த பயம் என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அந்த நோய் உடையவளாங்களே அவங்கள மாத்திருச்சு. ஆனா அப்படி ஒரு நோயே கிடையாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அத பொய்யா சொல்லி தவறான மருத்துவங்கள் காரணமா அந்த நோயாளி ஆக்குறாங்க. இப்போ உலகத்தில அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நோயும் கிடையாது. நோய் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, நமக்கு ஒரு வலி வருது அப்படின்னா, நம்மளை குணப்படுத்துறதுக்கு வர்றது தான் அந்த வலி. அந்த வலி என்னன்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு சிகிச்சை தான். அது நம்மள வந்துட்டு சரி செய்ய தான் வருதே தவிர, அது நோய் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் என்னன்னா, நம்ம உடம்பு நமக்கு செய்யக்கூடிய சிகிச்சைகள நம்ம நோயா எடுத்துட்டு, அதுக்கு ஒரு சிகிச்சை நம்ம செய்ய ஆரம்பிச்சதன் காரணமா தான், நம்ம இன்னும் மிகப்பெரிய நோயாளிகளா மாற்றப்பட்டே வந்துட்டுருக்கோம். அப்போ ஒவ்வொரு காய்ச்சல்னு செய்யக்கூடிய பொய் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சாரங்கள் எந்த வகையில சொன்னாலும் என்னன்னு சொன்னா, நம்ம எத நம்புறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. நம்ம அது எத பயந்துர்றோமோ, இது இருக்குமோ அப்படின்னு பயந்தோம்ன்னு சொன்னா, கண்டிப்பா அதுவாகவே நம்ம மாறிர்றோம். நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியத்த அடையணும், அந்த லட்சியம் ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா நம்ம நம்பும்போது கண்டிப்பா அந்த லட்சியத்த அடைஞ்சிர்றோம். அதேபோல ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு தவறான விஷயத்த நம்புறானோ, கண்டிப்பா அந்த வாழ்க்கையில அது அமைஞ்சிருது. அப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு பயம், பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும்போது என்னன்னா, நம்முடைய மனத பாதிக்குது. மனத பாதிக்கும்போது என்னன்னு சொன்னா, அந்த மனங்கள்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா, நமக்கு வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டு, அங்க வலிக்கிறது போல அந்த வலி அப்படிங்கிறது எங்கன்னு சொன்னா, நம்ம அந்த பயந்தோமா இல்லைங்களா? அந்த எண்ணத்தினுடைய காரணமா, அந்த அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு, தீய எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்னன்னா, உயிராற்றல், அந்த இருதயம் சுருங்கி விரிங்குது. நுரையீரல் சுருங்கி விரியுது. அந்த தவறான விஷயத்தின் காரணம் என்னன்னா, அதோட உயிரோட்டம் குறைக்கப்பட்டு, அதோடைய சுருங்கி விரியும் தன்மை குறையும்போது என்னன்னா, அங்க கழிவுத்தேக்கம் ஏற்பட்டு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுதே தவிர, இப்ப அடிப்படை இதுக்கு என்னன்னா, நம்ம மத்தவங்கள எந்த அளவுக்கு காயப்படுத்துறோமோ, கஷ்டப்படுத்துறோமோ, துன்புறுத்துறோமோ, அவங்களுக்கு பிடிக்காதத செய்றோமோ, அ அதெல்லாம் என்னன்னா, நமக்கு மனநோயாக, இருதய நோயாக வந்து அமையுது. அதேபோல நம்ம எந்த அளவுக்கு பயப்படுறோமோ, எந்த அளவுக்கு பதட்டப்படுறோமோ, அதாவது ஏதோ ஒண்ணு சொல்லிருவாங்க, அத நம்பிருவோம். அதுக்காக பயப்படுவோம். அப்படிலாம் இல்லாம, நம்ம எப்ப நம்ம இதெல்லாம் விட்டுட்டு, நம்ம மனத வந்துட்டு சமாதானம், அமைதி, நிம்மதிங்கிற நிலைக்கு திரும்புவோம். எப்போ உங்க மனசுலருந்து பயம் போகுதோ, எப்போ மனதிலருந்து உங்களுக்கு பதட்டம் போகுதோ, அந்த பயம் போகும்போதே பதட்டமும் போயிரும். உங்க மனதில எப்ப என்னன்னு சொன்னா மத்தவங்கள காயப்படுத்தக்கூடிய, அந்த தவறான பேசக்கூடிய அந்த பேச்சுகள் போதோ, அப்ப என்ன ஆகும்? அந்த சிந்தனை போதோ, அப்ப என்ன அந்த அந்த தவறான சிந்தனைகள் எப்போ உங்கள விட்டு போதோ, அப்ப என்ன ஆகும்ன்னு சொன்னா, உங்க மனதில நிம்மதி, அமைதி நிலவும்.
எப்போ உங்கள் மனதில் நிம்மதி அமைதி நிலவப்படுதோ காணப்படுதோ அப்போ தான் என்ன ஆகும்னு சொன்னால் உங்களுடைய இதயங்களில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகும், மனதில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகும். ஆகவே உங்களுடைய மனதை என்னன்னு சொன்னால் நீங்கள் பயத்தை விட்டும் பெருமை பொறாமை விட்டும் அதே போல் மற்றவங்கள வந்துட்டு தவறான முறையில் பேசுகிறத விட்டும், அதை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறத விட்டும், கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறத விட்டும் அந்த பெருமை அப்படிங்கிற மனநிலையை விட்டு வெளியே வாங்க. மற்றவங்கள வந்துட்டு என்னென்னு சொன்னால் பொறாமைப்பட்டு என்ன பண்ணுறேன்னு சொன்னால் மனசில் கருவி கருவி ஊற்றாமல், தவறான எண்ணங்கள் கொள்ளாமல், அந்த பயப்படாமல், அதாவது ஏதோ ஒரு விஷயம் சொன்னால் உடனே நம்பி பயப்படுறது, அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து உங்கள் மனதை நிம்மதி அமைதி எப்போ நீங்கள் திருப்புறீங்களோ, எப்போ உங்கள் மனது சமாதானமாக இருக்குதோ அப்போ தான் உங்கள் இதயம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அந்த இதயங்களில் அந்த சவ்வுகள நோய் இல்லை, அந்த அந்த மனதில் தான் நோய் இருக்குது. அந்த நோய் என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த பயம் அப்படிங்கிற நோய், அதே போல் பதட்டம், அதே போல் என்னென்னு சொன்னால் மற்றவங்கள தவறான முறையில் பேசக்கூடிய இந்த பெருமை அப்படிங்கிற நோய், மற்றவங்க நல்லா இருக்கும்போது அந்த பொறாமை அப்படிங்கிற நோய், அதே போல் மற்றவங்கள கஷ்டப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த நோய் நம்மள்ட்ட இருக்குது. அந்த நோய் சரியானால் தான் இது சம்மந்தப்பட்ட அந்த இருதயம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் சரியாகும். ஆகவே என்னன்னு சொன்னால் உங்கள் மனதை வந்துட்டு நிம்மதி அமைதி அப்படிங்கிறது கொண்டு வாங்க. உங்களால் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை என்னவா வைங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்த கெட்ட கணங்கள்லாம் போயிடணுங்கிற அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனையாக வைங்க. அதே சமயம் அந்த பிரார்த்தனையை வச்சு நீங்கள் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடும்.